பகுதி 2. ஸ்ரீ கரபாத்திர அக்ஷய தீர்த்தர் என்கின்ற ஒரு அற்புத மகா சித்தர், மகானுபாவும். உலகத்திலே இன்னும் பல கோடி சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது அகஸ்திய விஜயத்தை பின்பற்றும் போது உங்களுக்கு முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. வருகின்ற விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் பௌர்ணமி கிரிவலமானது 2/3/2026 மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை கூடிய பௌர்ணமி. நமது தர்மத்தில் பல புண்ணிய காலங்கள் உண்டு. அவற்றுள் மிக மிக முக்கியமான புண்ணிய காலங்கள் தான் அதில் ஒன்றுதான் மாசி மகம். இந்த மாசி மகத்தை மிக பிரமாதமாக பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்ற இடம் நமக்கெல்லாம் தெரிந்தது தமிழ்நாட்டிலே கும்பகோணம். ஆனால் இந்த நாளிலே எங்கெல்லாம் இதை கொண்டாட வேண்டும், திருவண்ணாமலையிலே எப்படிப்பட்ட சித்தர் தலைமையிலே பல கோடி அவருடைய சீடர்கள் வருகின்றார்கள் என்பதை பார்ப்போம். இந்த நாளிலே புனித நீர்நிலைகளிலே நீங்கள் எல்லாம் நீராடுவது மிக மிக பாதுகாப்பாக. நீராடினால் நம் பிறவி பயனை அடைய உதவும் நல்ல நாள். குறிப்பாக மாசி மகத்து அன்று நீங்கள் மேற்கொள்ளும் தீர்த்த ஸ்நானம், குளியல், திரு அண்ணாமலை கிரிவலமும் ஒவ்வொருடைய கர்ம வினைகளை வேரோடு அறுக்கும் நல்ல நாள். அப்படிப்பட்ட சக்தி உண்டு. தீர்த்த ஸ்நானம் பாவங்களை போக்கும் அருமருந்து என்று நமது வாத்தியார் சொல்வார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை செய்கிறோம். இப்படிப்பட்ட பாவ முட்டைகளை எரித்து சாம்பலாக்கக்கூடிய மிக சிறந்த வழி தீர்த்த ஸ்நானம். தீர்த்த யாத்திரை போகின்றோம், ஆனால் தீர்த்த ஸ்நானம் பண்ணுகின்றோமா என்பது அநேகமாக குறைந்து வருகிறது. இது கவலைக்கு உரியது, வேதனைக்கு உரியது. கோயில்களுக்கு சென்றால் அருகில் உள்ள அந்த கோவில் தீர்த்தங்களிலே நீராடுவதை விட்டார்கள். இது தவறு. புனித நதிகளிலும் கோவில் குளங்களிலும் நீராடுவது வெறும் உடல் தூய்மைகளுக்கு மட்டும் அல்ல, இது ஆன்மாவையும் உடனடியாக தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீக செயல். இப்பொழுது நாம் காஞ்சிபுரத்துக்கு செல்வோம். காஞ்சிபுரத்தில் உள்ள சர்வ தீர்த்தத்தின் சிறப்பை பற்றி முன்பு சொன்னோம். இப்பொழுது காஞ்சி சர்வ தீர்த்தத்தின் பெருமைகளை கொஞ்சம் தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் இதை பின்பற்ற வேண்டும். இந்த பௌர்ணமியிலே செய்கின்ற நீங்கள் கிரிவலம் தீர்த்தவளத்தை எப்படி செய்தால் இனிமேல் கர்ம வினைகள் சேராமல் பார்த்து கொள்ளலாம். கடந்த இதழிலே இதை பற்றி காஞ்சிபுரத்தை தீர்த்தத்தை பற்றி பார்த்தோம். திரு அண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஒரு பட்சம், அதாவது 15 நாள் முன்பாக நீங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற சர்வ தீர்த்த குளத்திலே நீராடுவது மிக அளப்பரிய பலன்களை தரப்போகின்றது. பௌர்ணமி கிரிவல நாளுக்கு ஒரு பட்சம் தான் சொன்னேனே, 15 நாட்கள் முன்பு இந்த குளத்திலே நீராடி உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள். அந்த தீர்த்தத்தை அப்படியே அந்த குளத்தை வலம் வர வேண்டும். காஞ்சிபுரத்திற்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊரிலே உள்ள பழமையான கோவில் குளங்களில் நீராடி அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்து அந்த தீர்த்தத்தை அப்படியே மனமாற வழிபட்டு இம்மாத கிரிவலத்தை ஆற்றலாம். மேலும் கடல் நீராடல், சமுத்திர ஸ்நானம் செய்த பிறகும் இந்த கிரிவலத்தை மேற்கொள்வது மிகவும் விசேஷமானது. இந்த தீர்த்த நீராடலை செய்வதற்கு உகந்த நாளானது பௌர்ணமிக்கு முன்பே வரும் அமாவாசையாகும். இப்பொழுது அமாவாசை கழித்து நமக்கு 4 நாள் முடிந்து 5ஆம் நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிதமும் முடிந்த அளவு நீரால் ஆன பொருட்களை, அதாவது நீர்மோர், பழச்சாறு, கரும்பு ஜூஸ் போன்றவை தானமாக அளித்து வருவது ஒரு மாபெரும் விசேஷம். சித்தர் கிரிவல முறையை இங்கே பார்ப்போம். மாசி மக பௌர்ணமி தினத்தன்று வர்ணலோகத்திலிருந்து வரும் கரபாத்திர அக்ஷய தீர்த்த சித்தர் மேற்கொள்ளும் சேவையானது ஒரு மகா யாகத்திற்கும் மேல் சொல்ல முடியாத அளவற்ற சக்திகளை கொண்டு அப்படிப்பட்ட தெய்வலோக யாகத்திற்கு இணையானது. பௌர்ணமி தினத்தன்று இந்த சித்தர் முதலிலே காஞ்சிபுரத்தில் உள்ள சர்வ தீர்த்த குளத்தில் புனித நீராடுகிறார்.
பிறகு நீராடி முடித்ததும் அந்த குளத்தின் புனித தீர்த்தத்தை தனது வலது உள்ளங்கையில் அப்படியே ஏந்தி கொள்கிறார். கையில் தீர்த்தத்தை ஏந்தியபடியே காஞ்சிபுரத்திலிருந்து திரு அண்ணாமலை வரை நடந்தே தனது பயணத்தை தொடங்குகிறார். திரு அண்ணாமலையை அவர் அடைந்ததும் அவர் அண்ணாமலையாருக்கு தனது கையில் உள்ள தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்கிறார். இங்கேதான் ஒரு மகா அதிசயம் நிகழ்கிறது. அவரது உள்ளங்கை ஒரு அக்ஷய பாத்திரம் போல மாறுகிறது. எப்படி என்று கேளுங்கள். அக்ஷய பாத்திரம் போல் மாறுகிறது. ஒரு சிறிய உள்ளங்கையிலே ஏந்திய நீர் குறையாமல் பல லிட்டர் கணக்கில் ஊற்றெடுத்து அண்ணாமலையார் மீது இடைவிடாது மழை என பொழிந்து அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த தீர்த்த அபிஷேக நீரை பிரசாதமாக பெறுவதற்கு இந்த வருண பகவானும் நேரில் நீரின் உருவத்தில் வந்து அண்ணாமலையில் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இதை முன்பே சொல்லுகின்றது ஒரே இதழ் ஒரே சித்தன், நமது வாத்தியார், நமது அகஸ்திய விஜயம். சித்தர்கள் செய்யும் லீலைகளை பார்க்கும் பொழுது அவர்களது பக்திக்கும் இறை ஆற்றலுக்கும் எல்லை என்பதே கிடையாது. கிரிவலம் வரும் அடியார்களுக்கான ஒரு எளிய ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த முறை. உங்கள் ஊரில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தை ஒரு சிறிய பாத்திரத்தில், குறிப்பாக செம்பு, வெள்ளி, தங்கம், வெண்கலம் இவற்றில் வைத்துக்கொண்டு கையில் ஏந்தியபடி கிரிவலம் ஆற்றுதல் வேண்டும். அவரவர் ஊரின் எல்லை தெய்வத்தின் பெயரை நாமத்தை உச்சரித்தபடி கிரிவலம் வாருங்கள். கிரிவலத்தை நிறைவு செய்த பிறகு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்கள் ஊரிலே உள்ள பழமையான கோவில், அங்கே சிவபெருமானுக்கோ அல்லது மற்ற தெய்வங்களுக்கோ அதை அபிஷேகத்திற்கு அளிக்க வேண்டும். இது ஒரு மிக மிக உன்னதமான சமூக சேவை. இந்த கிரிவல முறையானது தனி மனித வழிபாட்டை தாண்டி ஒரு உன்னதமான சமூக சேவையாக கருதப்படுகிறது என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். உங்கள் கையில் தீர்த்தத்தை ஏந்தி கிரிவலம் வரும்பொழுது உங்கள் கர்ம வினைகள் அப்படியே கழிகின்றது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்ம வினைகள் கழிப்பதற்கு என்னென்னமோ பரிகாரம், ஜாதகம், ஜோதிடம் என்று பார்க்கின்றோம். காசி, ராமேஸ்வரம் என்று ஓடுகின்றோம். இப்பொழுது வந்து விட்டது எளிமையான கர்மாக்களை கழிப்பதற்கு. அதே சமயம் அந்த புனித நீரை கொண்டு உங்கள் உள்ளூரில், நீங்கள் இருக்கின்ற ஊரில் கோவில்களில் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்கள் ஊரிலே வாழும் அனைத்து உயிரினங்களும், ஏன் குறிப்பாக மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், கர்ம வினைகளும் அவைகளுக்கு தீர்ந்து நல்ல வழி பிறக்க இருக்கின்றது. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் இதில் அடங்கி உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும். எனவே இந்த மாசி மக பௌர்ணமியிலே தீர்த்த மகிமையை உணர்ந்து முறையாக கிரிவலம் வந்து ஈசனின் அருளை பெற்று கர்ம வினைகளை களைவோம் என்பதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் இப்பொழுதே அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா என்று ஓதிக்கொண்டும் அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று உங்களது குருவை வேண்டி இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த கர்ம வினைகளை அடியோடு வேரோடு களைந்து எல்லாவற்றிலும் வெற்றி, பரீட்சை, தேர்வு, தேர்தல் இவையெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்ற மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட பௌர்ணமியானது, மாசி மகத்துடன் சேர்ந்து வருகின்ற பௌர்ணமியானது இனி நமக்கு பல 100 வருடங்கள் கூட ஆகலாம். இதை விடக்கூடாது. பல கோடி ஆலயங்களுக்கு நாம் நேரடியாக சென்று தரிசனம் செய்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும் அண்ணாமலையாருக்கு ஈடான தரிசனம், தானம் நமக்கு அதற்கு ஒப்பான எதுவும் அமையாது. இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்து நிற்கின்ற ஒரே இடம், ஸ்தலம் திரு அண்ணாமலையார். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா, அருணாச்சலா.